வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரவீந்திரநாத் தாகூர் எழுதின கீதாஞ்சலியில் 36வது பாடலுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த 36வது பாடலில் அவர் கடவுள்களை வேண்டிக்கிறாரு. வேண்டும் போது அவரை 5 வகையாக பலப்படுத்துகிற மாதிரி கேட்குறாரு. முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, வாழ்க்கைன்னா அதில் சந்தோஷமாக இருக்கும், துக்கமாக இருக்கும். ஆனால் ரெண்டுத்தையுமே நான் இலகுவாக அணுகணும். அது என்னை பாதிக்கா மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு நீ தான் உதவணும். ஏன்னா உன்னால் தான் அது செய்ய முடியும். ஏன்னா நான் மனுஷன். என்னை சந்தோஷமும் பாதிக்கும், என்னை துக்கமும் பாதிக்கும். ஆனால் ரெண்டுமே என்னை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நீ தான் கூட இருந்து உதவணும். ரெண்டாவது, நான் மற்றவங்களுக்கு சந்தோஷமாக வெற்றிகரமாக சேவை செய்யணும். மூணாவது, அவங்க ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் மனித பிறவிகள். ஒரு மனித பிறவியை கொடுக்கறது கடவுள். அப்போ கடவுளுடைய அனுகிரகத்தில் தான் அவங்க இங்கே இருக்காங்க, என்ன மாதிரியே. அப்போது அவங்க ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள சமமாக நான் பாவிக்கணும். ஏழைன்றதுனால நாங்கள் அவங்கள உதாசனப்படுத்தக்கூடாது. பணக்காரன்றதுனால அவங்க முன்னாடி நான் மண்டியிடவும் கூடாது. இதுக்கு நீ தான் எனக்கு உதவணும். நாலாவது வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா, தினந்தோறும் செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா இருக்குது. அதுலேருந்து நான் மேலே வரணும். அதுலேயே நான் இருந்து உழண்டுட்டே இருந்தேன்னா, நான் எப்படி உன்னை நினச்சிட்டே இருக்கணும், உன்னையே தொழுதுட்ருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நான் எப்படி செய்ய முடியும்? அதனால் சின்ன 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 விஷயங்களாக இருக்குது. எல்லாமே டெய்லி செய்ய வேண்டிய காரியங்கள், கடமைகள் நிறையா இருக்குது. அதுலேருந்து நீ என்னை கொஞ்சம் மேலே தூக்கி விடு. கடைசியாக நான் என்னை முழுசாக உன்கிட்ட அர்ப்பணிக்கணும். உன்னோட சேவையிலே நான் இருக்கணும். அது செய்கிறதுக்கும் உன்னோட அனுகிரகம் தான் எனக்கு வேணும்னு சொல்கிறாரு. இதில் முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் கடவுளை வழிபடுறேன் இல்லையா, அந்த வழிபாட்டு வழியில் பார்த்தா நான் மேலே இல்லை, அதாவது நான் பணக்காரனாக இல்லை, ஏழையாக இருக்கேன், பரம ஏழையாக இருக்கேன். எனக்கு திருப்தியே இல்லை. நான் உனக்கு செய்கிற சேவையில் எனக்கு திருப்தியே இல்லை. அதனால் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அந்த அந்த கடவுளை நோக்கி வழிபடுற அந்த விஷயங்கள் நான் இன்னும் மேலே வரணும். அந்த பாவர்ட்டிலேருந்து நான் மேலே வரணும். உனக்கு நான் சேவை செய்யணும். அந்த சேவையை நான் அவ்வளோ அன்போடைய ஆசையோடு செய்யணும். அதுக்கு உன்னுடைய அனுகிரகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு நீ என்ன பண்ணோன்னா, என்னுடைய அடி வேறையே நீ அடித்து நாசம் பண்ணணும். அந்த ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டிலேருந்து என்னை அப்படியே எடுத்துன்னு வந்துடணும். அப்படியே ஸ்பிரிச்சுவலாக நான் ரொம்ப ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பம் துன்பம் எல்லாமே என்னை பாதிக்கவே கூடாது. சந்தோஷம் வந்தால் அதில் அப்படியே திளைச்சிடக்கூடாது, துக்கம் வந்தால் நான் முழுக்கிடக்கூடாது. அதுலேருந்தும் நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எனக்கு வலிமையை கொடு. அதாவது என்னுடைய அன்பு உனக்கு சேவை செய்யறதுல இருக்கணும். ஏன்னா உனக்கு செய்கிற சேவை தான் நிறைவானது. அதில் தான் எனக்கு ரொம்ப திருப்தி வரும். உன்னை நான் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு நிறைய கிடைக்கும். அதனால் அதை நான் மனசார செய்யணும். அதுக்கான பலத்தை நீ தரணும். அதே சமயத்தில் எனக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க அகம்பாவமாக திமிராக இருக்கிறவங்க முன்னாடி நான் மண்டியிடவே கூடாது. அது என்னை என்ன பண்ணோன்னா, என்னை உன் முன்னாடி மட்டும்தான் நான் மண்டியிடணும். உன்கிட்ட மட்டும்தான் நான் சரணடையணும். மற்றவங்க முன்னாடியெல்லாம் நான் மண்டியிடாத அளவுக்கு எனக்கு ஒரு பலத்தை நீ தரணும். அதே மாதிரி ஏழைங்களை நான் புறக்கணிக்கக்கூடாது. அதுக்கும் நீ தான் எனக்கு துணை புரியணும். எல்லா விஷயங்களும் தினந்தோறும் செய்யக்கூடிய காரியங்கள்லேருந்து தேவையே இல்லாத விஷயங்கள் தான் நான் நிறைய செஞ்சிட்ருக்கேன். ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காரியங்கள் நான் தேவையில்லாம் செய்கிறேன். அதுலேருந்துலாம் நீ என்னை விடுவிக்கணும். கடைசியாக நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நான் முழுசாக என்னை உன்கிட்ட அர்ப்பணிச்சிடணும். அதுக்கு நீ தான் உன்கிட்ட என்னை அர்ப்பணிக்கிறதுக்கும் நீ தான் எனக்கு துணை புரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. வாங்க பாடலை பார்க்கலாம். திஸ் இஸ் மை ப்ரேயர் டு thee மை லார்ட். இதுதான் என்னுடைய பிரார்த்தனை உன்கிட்ட. ஸ்ட்ரைக் அட் த ரூட் ஆஃப் பென்யூரி இன் மை ஹார்ட். அதாவது ஸ்ட்ரைக்குனா பலமாக அடிக்கிறது. எங்கே அடிக்கணும்னா, என் இதயத்தோட அடித்தளத்துலேயும் நீ அடிக்கணும். கிவ் மீ த ஸ்ட்ரென்த் லைட்லி டு பே மை ஜாய்ஸ் அண்ட் சாரோஸ். எனக்கு பலத்தை கொடு. அது சந்தோஷமோ துக்கமோ அதை ரொம்ப சாதாரணமாக இலகுவாக எடுத்துக்கூடிய ஒரு மனசை எனக்கு கொடு. கிவ் மீ த ஸ்ட்ரென்த் டு மேக் மை லவ் ஃப்ரூட்ஃபுல் அண்ட் சர்வீஸ். அதாவது நான் எந்த சேவை செஞ்சாலும் அது உன்னை நோக்கின சேவையாக இருக்கணும். அப்போ தான் அது பலனுடையதாக இருக்கணும். அதனால் அன்போடு நான் சேவை செய்யணும். அந்த சேவை உன்னை நோக்கி வரணும். கிவ் மீ த ஸ்ட்ரென்த் நெவர் டு டிசோன் த புவர் ஆர் பெண்ட் மை நீஸ் பிஃபோர் இன்சாலண்ட் மைட். அதே மாதிரி என் மனசில் ஒரு பலம் கொடு. ஏழைகளை புறக்கணிக்கிறதோ இல்லை என்னை விட பெருசாக இருக்கிறவங்க முன்னாடி மண்டியிறதோ
அந்த அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. அந்த செயலை நான் அந்த வாழ்க்கையில் செய்யாமல் இருக்கிறதுக்கான பலத்தை நீ எனக்கு தா. கிவ் மீ த ஸ்ட்ரென்த் டு ரேஸ் மை மைண்ட் ஹை அபவுட் டெய்லி ட்ரிஃபிள்ஸ். டெய்லி ட்ரிஃபிள்ஸ்னால சின்ன சின்ன காரியங்கள். இந்த சின்ன சின்ன காரியங்கள் செய்கிறதுலையே என் மனசு போகக்கூடாது. என் மனசு முழுக்க உன்னையே நினச்சிட்டு இருக்கணும். உன்னையே நெருங்கிறதுக்கு என்னென்ன சந்தர்ப்பம் கிடைக்குதோ அதெல்லாம் நான் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அண்ட் கிவ் மீ த ஸ்ட்ரென்த் டு சரண்டர் மை ஸ்ட்ரென்த் டு தை வில் வித் லவ். உங்களுடைய மனசு, உங்களுடைய வில் என்னவோ அதுக்கு நான் முழுசாக என்னை அர்ப்பணிச்சுக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ, நீ என்ன எதிர்பார்க்குறியோ அதெல்லாம் நான் மனசார சந்தோஷமாக அன்போடு செய்கிறதுக்கு என்ன நான் அர்ப்பணிச்சுக்கிறதுக்கு நீ எனக்கு பலத்தை கொடு கடவுளே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் 36 முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.